உள்ள விடுவோம். இவதான் அப்பாவை மயக்கனவ. என்ன இப்படி கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறா? இவனுக்கு எதுவும் தெரியுதோ? இவளா? இவன்டா அப்ப எதுவும் தெரியும்? ஏண்டா வர வர உங்க அப்பன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சு? அடே, எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. அம்மா, கருப்பு நவிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ, இவன் வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் உசுப்பத்தி விடுறானே, என்ன ஆக போதோ? அம்மா, இவள ரூம்ல வச்சு பூட்டிடுவோம். கல்யாணம் கேன்சல் ஆயிரும். அப்புறம் எல்லாம் ஓகே தானே? டேய், உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுடா. இன்னைக்கு வேணா இவள பூட்டிடலாம், ஆனா நாளைக்கே இவள தூக்கிட்டு போய் இவ கழுத்துல தாலிய கட்டிடுவான். உங்க அப்பனுக்கு பிடிச்சு போச்சுன்னா விட மாட்டான். அதுக்கு என்னதான் பண்ணலாங்கிறப்ப? இவ்வளவு நாளா எவ்வளையோ கூத்தியால வச்சிருக்காருன்னு இருந்தோம். இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. நீ என்ன பண்ற? பேசாம இவ கழுத்துல தாலிய கட்டு. எப்படியோ நம்ம சொத்து நம்ம கைய விட்டு போகாம இருந்தா சரி, கட்டு. அம்மா, ஏதோ சொல்ல வரா, வாயிலுக்கு எடுத்து என்னன்னு கேப்பமா? ஓடி போயிருவாடா. கருவாச்சி விட்டா பறந்து போயிருவா. கட்டுறா தாலிய, கட்டுறா. ஏய், ரொம்ப கத்துற கொமட்லயே குத்துவேன். ஏன் பிள்ளைய முதல்ல தாலிய கட்டுறான். ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. டேய், என்னடா அப்படி பாக்குற? பகல்ல கூட பார்க்காம ஃபர்ஸ்ட் நைட் முடி. தூக்கிட்டு போ. டேய், நீங்க எங்கடா போறீங்க? போங்கடா. ஐயோ, அம்மா, அம்மா, அம்மா. ஐயோ, என்னடா கண்ணா, என்னாச்சு? உள்ள போட மாட்டேன் மல்லு கட்டி இஷ்டத்துக்கு போட்டு மெதி வச்சுக்கிறான். ஐயோ, கேட பயல. டேய், அவ கை கட்டு வாய் கட்டெல்லாம் அவுத்து அன்பா அனுசரணையா பேசினியா? அதுக்குள்ள அவ கண்டெடுத்து மெதிக்கிறான்னு சொல்றல. ஐயோ, அவ முரட்டு கட்டையா இருந்தாலும் அவளே என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானடா. நல்லா காஞ்ச மாடு கம்பல பாஞ்ச மாதிரி பாஞ்சிருப்ப. உங்க அப்பா புத்தி தானே உனக்கு வரும். டேய், நான் பக்குவமா பேசி கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறமா வா, புரியுது? அம்மா ஏன் கத்துறாங்க? என்னமாச்சு? அம்மா ஏன் அப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்க? அம்மா என்னாச்சு சொல்லுமா? ஆம்பளடா. உன் பிள்ளை என்னைக்குமே ஆம்பளதாமா? இன்னைக்கு அதுல டவுட் உனக்கு? சொல்ல கேட்கல, இப்படித்தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கேயாச்சும் மசூதியில போய் மந்திரி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல போட்டனா உடந்துரும். டேய், நீ வெளியில வா. உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது. ராஸ்கல் பாவி சிரிக்கி மக்கா. உள்ள வந்து கண்ட இடத்துல கடிக்கிறானே. என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு. கமா. எஸ் பாஸ். டேய், டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சிட்டு வரக்குள்ள நம்ம உள்ள வந்து மொட்டை அடிச்சிடணும். ஓகே. ஆண்டவரே, என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா? ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணுமே சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்கடா. ஆண்டவா, இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றோம்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க, கையை கழுவணும். உங்க கையை இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்டம் முப்பாட்டம் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு ஒரு 3 சொட்டு கீழே விடுங்க. விடுங்க. இப்ப திருட வந்திருக்குமா, தேவசனத்தை வந்திருக்குமாடா? ஆண்டவா, அந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிடணும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க. இப்ப தரங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிசமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. பூட்ட போலிச்சாய் போட்டு எப்படி பூமா திறக்கிறாரு பாருடா. லெஜெண்டடா. என்னடா போலீஸ் பணம் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க? அடைச்சு வைக்கலடா, உன்னை பிடிக்க வந்திருக்கோம். பிடிக்க வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க இங்க திருட வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டும் இல்லடா, ஊருக்கே தெரியும். சுத்தி பாரா சொக்கி. சுத்தி பார்க்கவா? சைடுல பாரா. சைடுல எந்த சைடுல? வாழ்த்துகிறோம்.
எங்கள் ஆருயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும் மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, நாள் 10/6/2010, நேரம் இரவு 12 மணி. என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கும் போஸ்ட் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன். திருட வந்திருக்கேன்டா. திருட்டு துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டுவானா? அது என்னடா இதெல்லாம்? ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? சரி, என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை. கிளம்புவோம். உடனே நிமித்திடுவாரு. குருவியை கூட சுட்ட கிடையாது. அப்ராணி சப்ராணிய பார்த்தோன்னு நீட்டுறது. என்ன திறந்த மணி கிடக்கு, மூடுங்க சார். நான் சொன்ன ஏறிட்டல சார். அப்புறம் நான் புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வர்றா என்னத்த பாக்க? அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? போட்டு போலீஸ் வேலையே ஒட்டிருக்கீங்களா? ஏண்டிமா நோக்குதான் உடம்பு சரியில்லைன்னா உன் டாகுக்குமா பேண்டேஜ் எல்லாம் சுத்தி இருக்கு. உங்க வீட்டுல குடுத்துன இருக்கிற பாண்டி தான் இப்படி பண்ணிட்டோம். அவன் மட்டும் என் கையில மாட்டணும். அவன் கொண்டு நோண்டி. ஆத்தடி கண்ணு மேல குறியா காலையில பாண்டி, ஏன் உள்ள போகாம இங்க நிக்கிற? இல்லப்பா, உள்ள சகனம் சரியில்லாம இருக்கு. நீ போ, வர்றேன். ஹவுஸ் ஓனர் பொண்ணு பிறந்த நாள், வாடகை தான் கொடுக்கறது இல்ல, ஃபங்க்ஷனா அட்டெண்ட் பண்ணு. வா. தெரியும்யா, நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். போ வந்து சேரு. மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான் பாரு. வாடா. யோ, நீ எப்ப அங்க குத்துறனா? நல்ல வாடா. இந்த பாரு லவ் லெட்டர். இந்த லவ் லெட்டர் கொண்டு அந்த பிள்ளைகிட்ட விட்டா லவ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் தம்பி ஆத்மா, உன் ஆத்மா எல்லாம் சாந்தி ஆயிரும். போதுமா? போ. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். போய் என்ன அங்க பாரு. அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போறா. அதுக்கு என்னப்ப? நீயும் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற. எருமை மாடு மாதிரி வளர்ந்துக்க என்ன யோசனை சொல்ற? பட்ட பகல பங்கன் நடக்கிறதா? இதுல எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? முடியும்டா. எப்படி? இதுக்காகவே நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடு. லைட் ஆன் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவளுக்கு உன்னை விட்டா யாரும் கதி இல்ல. இதுதான்டா எனக்கு வேணும். போடா. போடா. போறண்டா. அப்ப பாருடா. போறடா. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல வந்தானா வகுந்துருவேன். ஏய், உன்னோட ரவுடித்தனத்தை இன்னும் விடலையா? அடி போடி, நம்ம கேஸ் எல்லாம் வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து. அவ்வளவுதான், அப்பவே தீர்ப்பு. ச்சே, கரண்ட் போயிடுச்சே. சொல்லு. இப்ப எதுக்குடா என் வாயை கடிச்ச? நான் எதுக்குமா ஓ வாயை கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய். ஓ வாய் தான் குறுக்க வந்துருச்சு. என் வாயை குறுக்க வந்துருச்சா? என் வாயை கடிச்ச உன் வாயை மல்லக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தல. எங்க உலக்க? எது வாயில நெல்லு குத்த போறியா? தங்கச்சி, என்னாச்சு? அண்ணே, குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த வாயை கடிச்சிட்டு ஓடிட்டானே. கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே. எதுக்கு இப்ப கத்தி கூப்பாடு போடுற? சட்டுப்புட்டுன்னு யாருக்கும் தெரியாம இவள கடிச்சவனுக்கு இவள கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். நல்ல ஐடியா. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவனையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போடி. ஒரு மனுஷன் கிஸ் பண்றப்ப ஆடாம அசையாம அப்படியே லூசுல விடணும். அதை விட்டு மல்லு கட்டினா பல்லு விடாம என்ன பண்ணும்? தமிழ் படம் பார்த்து கிஸ்னா என்ன அன்னே தெரியல. இங்க இருக்க பக்கி இருக்கு. இடையில 2 இங்கிலீஷ் படம் பார்க்கணும். அப்ப தெரியும் அதோட அருமை என்னன்னு. நீ ஒளிரடமா? நான் 1/2 மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒளிரடங்கிற. சரி பாட்டு. என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாச கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. போய் அங்கிட்டு போய் ஒளி போ. நான் இந்த இடத்தை விட்டு வேற எங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிறேன். ஏன்னா ஏன் கண்டிஷன் இருக்கு. அப்ப நீ போக மாட்டியா? முடியாது. ஏ சுஜி, இங்க வாடி. கூப்பிடு யார வேணாலும் கூப்பிடு. ஆனா நான் இந்த இடத்தை விட்டு நகர மாதிரி தெரிஞ்சுக்க. யோ, நாங்க வந்து விளையாடுறதுல நீ ஏன் வந்து வம்பு பண்ற? யார் நான் வம்புறேனா? நீங்க தான் ஓவராலா வந்து ஏன்டா வம்புறீங்க? இதெல்லாம் உங்க அப்பா தான் கட்டின இடமா? அப்ப உங்க அப்பா அத்தாவும் பரம்பரையில இருந்து கட்டின விடாது. இரு அரிசி முடிய திருடுறேன்னு நான் போய் ஆளை கூட்டிட்டு வரேன். ஆட அதுக்கு பட்டா எது
அரிசி முட்டையை திருநா கூப்பிடு கூப்பிடு உன் ஆளுங்களையும் கூட்டு வா என் சொந்தக்காரங்களையும் கூட்டி வரேன் யாரோட ஆளுங்க பெரிய ஆளுங்க பாப்போம் போ பாக்கலாம் நீ குச்சி குரங்கு இவன் குண்டு குரங்கு போங்கடி ரெட்ட குரங்குகளா நீ குரங்கு உங்க அப்பன் குரங்கு உங்க குடும்பமே குரங்கு குரங்கு பிறந்த குரங்குகளா நீ போ போந்தா கோழி கூட்டி வாங்கடி யார வேணாலும் கூட்டி வாங்கடி பாப்போம் யாரு இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா வாடா வெளியா மாட்டியா வாடா பயவுலயே மறுபடியும் அதே உலக்க பாட்டிய குட்டி வந்து புழக்கிறக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய வில்லைங்க பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதாடா அது ஏண்டா கூறுகட்டத்தனமா ஏன்கிட்ட வந்து மோதுறீங்க ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவனா இப்ப உங்களுக்கு தானே நோஸ் கட்டு என்னடா எங்களுக்கு பவர் பர்சன்டோ அப்புறம் வச்சுக்கிறேன்டா உன்ன டேய் டேய் என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துரும் என்னது சிரிப்பு வருமா ஏய் உன்ன அட பாவி பயவுள்ள ஒத்த தம்பி தானா செத்ததுக்கு மத்த தம்பிய பூரா கரண்டுக்குள்ள கம்பிய விட்டு கூடயே கூட்டி போயிட்டா குலகார பயல சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க அது இதுதானா